மெல்ல விட கொடு மனமே இந்த நினைவுகள் கனவே தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம் இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே சில அழகிய வழிகளும் தருதே போகின்றோம் தூரம் தூரம் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் வீரமரணம் அடைந்த தூத்துக்குடி மாவட்டம் சவலாபேரி கிராமத்தைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் சுப்பிரமணியனின் உடலும் இன்று சொந்த ஊருக்கு கொண்டு வரப்படுகிறது. சட்டம் புது வேகம் கொள்ளாதோ வேகம் இருந்தால்தான் வெற்றிகள் உண்டாகும் மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும் சட்டம் கையில் கொண்டு நீதியை நிறுத்திவிடு சரியாய் உருளை என்றால் அதன் வேலை அறுத்திவிடு புலிபோல் எழுக புயபோல் விலக அணையாய ரத்தமில்ல போலியா சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாய்மணி கொடி சொல்லுது ஜெயஹிந்த் தாயகம் அன்னலம் போக்கிட சொல்லுது ஜெயஹிந்த் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது ஜெயஹிந்த் மெடுக்கும் உடையணிந்து நெஞ்சை நிமிர்த்தி உருக்கும் பணியிலும் கொட்டும் மழையிலும் உயிர் கொடுத்து பணி செய்யும் வீரனுக்கு இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் தெரியாது. நாட்டு வெறியில் ஊறிய வீரனுக்கு நாளெல்லாம் நன்றி கூறும் கடமை நமக்கு இருக்கு. சுகமாய் குடிகள் பொழுதும் வாழவே சுடராய் எறிந்தே எரிதல் ஆகுதே ஆயுதம் ஏந்தும் கரங்கள் உதிரம் சிந்தும் வேளையிலும் நெஞ்சரத்தோடு சொல்வது செல்க துப்பாக்கி குண்டுகள் ஒளிய தீவிரவாதிகள். வாழ்க பாரதம், வாழிய பாரத மணி பெருநாடு.